அழைத்தது அவமானப்படுத்த 3 வருடங்களாய் செஞ்ச ஊழியங்கள் அவமானப்பட்டு போறதுக்காக கர்த்தர் பேதுருவை அழைச்சாரு இல்ல, அவனை கொண்டு திரளான ஜனங்களை ரட்சிக்கும்படி. நீங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருப்பீங்க, சிறிது தவறு செஞ்சிருப்பீங்க, அந்த தவறையவே பிசாசு சுட்டி சுட்டி காட்டிட்டு இருப்பான் ஜெபிக்கிற நேரத்துல. தயவு செஞ்சு அதை உங்க மனசுல போடாதீங்க. உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார், நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க, உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அதை தன் முதுகுக்கு பின்பாக பூமியின் கடையாந்தத்துல சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. பட் நீங்க ஜெபிக்கும் போகும்போது, ஜெபத்துல உட்காரும் போதெல்லாம் செஞ்ச பாவத்தை அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ என்ன ஆவியில நிரம்புற, நீ அவ்வளவு யோக்கியனா? நீ என்ன அந்நிய பாஷை பேசுற, நீ அவ்வளோ வாய் அவ்வளோ நல்ல வாயா? சொல்லுவான். எங்கேயோ செஞ்ச தவறு காலம் முழுக்க துரத்துதா, அது உங்கள் காலம் முழுக்க வரப்போறது இல்ல. கர்த்தர் குறுக்கிடுவார், நிச்சயமாய் கர்த்தர் குறுக்கிடுவார். சிலரை அவமானப்படுத்தும்படி சிலருடைய தவறுகள் சிலரை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருக்குன்னா கர்த்தரே குறுக்க வந்து நிற்பார். மகிமைப்படுத்தும்படி கர்த்தரே குறுக்க வந்து என்ன பண்ணுவார்? நிற்பார்.